கேட்பாங்க. கடைசி படம் கன்ஃபார்மாக கேட்பாங்க. நடுவில் உள்ளதெல்லாம் ஹலோ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஓகேவா? ஃபஸ்ட்டு படத்துலேருந்து கொஸ்டின் வராமல் இருக்காது, லாஸ்ட் படத்துலேருந்து கொஸ்டின் வராமலே இருக்காது. மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்னோட சிக்கனை வந்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஹெல்த்து குறைஞ்சிருக்கே. ஐயோ ஏற முடியலையே. எதுக்கு மேலே போனோம்? ஏதாச்சும் கிடைக்குமா இதுன்னு தெரில. ஸோ பிளாக் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஐயோ ஓய் ஐயோ ஐயோ எங்கே இருக்கிற வரோம் எனக்கே தெரில. நம்ம வீட்டு எது அப்போ நான் கூட பூச்சி நினச்சிட்டேன். பெட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டில் எவனும் வர முடியாதுனால தான் இந்த வச்சுருக்காங்க. நம்ம வீடு சரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது. என்னடா ஒரு வருஷம் என்னமோ நடந்து போகிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் தண்ணியாக இருக்கே, அதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயம். அதனால் தண்ணியே இருக்காங்க. எல்லோரும் ஆப்போனட்டில் தள்ளி எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ நான் வந்து போட்டதில்லை. வந்து எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓய் இவன் வர வந்துட்டானே. அப்போ ஒரு இடத்துல தான் கொடுத்துட்டான். அப்போ அவனே செத்து போயிட்டான். ஏண்டா என்ன ஒரு இன்ச்சு கூட போக விட்றீங்களா? சரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சு கிடக்குது. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல என்ன நினச்சுன்னா நம்ம பூமிக்குள்ளே என்னமோ ஒரு பாம் வந்து போய் அந்த பாம்லாம் ஜாம்பிஸ் பண்ணணும். அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் ப்ரூவ் பண்ண முடியலையா? அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இந்த தடவை கடவுளே ஐயா அப்போடா கைஸ் ஆட்டுறதுக்கு வந்துடுச்சு. எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து இவங்கெல்லாம் எங்கே காணும்? இங்கே என்ன வெறும் ஜாலியாக இருக்காங்க. நம்ம இன்னும் நம்மளுக்கு வச்சிருக்கு. ஸோ ஒரு பிளாக் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. எதுக்கும் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி காப்பாற்றுச்சு. அது வரைக்கும் பயம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே ஜாம்பி வந்து நம்ம செத்துச்சு. அதனால் வந்து நம்ம இப்போ ஒரு ஜாம்பியை கொண்டு வரலாம். இந்த வேலையை நம்மளால் வந்து முடித்த வரைக்கும் இன்னும் முடிச்சிட்டோம். அது வரைக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிட்டோம். அது வரைக்கும் இன்னும் மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க மைன்கிராஃப்ட் வீடியோ போடுங்க. அது வந்து நான் இன்னும் கேட்கல, எங்கள் அண்ணன் கேட்டான். நான் மட்டும் தான் மைன்கிராஃப்ட் வீடியோ போடுறேன், நீ மட்டும் போக முடியல அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் என்ன சொன்னேன்னா இப்படிதான் போனீங்கன்னா பாருங்களேன். இப்போ இதில் ஏறி மேலே போகலாம். ஐயோ எழுத்து வர குறையுது. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வச்சுக்க வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருன்னா நம்ம வீடு அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அங்கே ஒரு பிளாக் தெரியுதுல்ல, அதுதான் நம்ம வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்து வேற குறைஞ்சிச்சு. ஐயோ ஏறக்கூட முடியலை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம வீட்டில் எந்த பொருளும் இருக்கிறது பிளாக் நம்மளுக்கு வந்துருக்காங்க. பிளாக் வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து இப்படி வச்சு ஏறுறதுக்கு தான். இப்படி வச்சு ஏறுவாங்களே சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு ஏறும் போது ஜாம்பிஸ் வரணும்னு இப்படி ஏறிடுவாங்க. ஐயோ உடைக்க முடியலையே. ஐயோ ஆம்பர் கூட இல்லை என்கிட்ட. இப்போ எதுவுமே இல்லை, எப்படி உடைக்க முடியும்னு தெரில. நம்ம எல்லோரும் தெரிஞ்சுருந்தீங்க ப்ரோ இன்னும் ப்ரோ வரவே மாட்டேங்குது. ஸோ சாப்டர் 2ல் வந்து நீங்கள் எல்லோரும் சாப்டர் 2 நாளைக்கு போடுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் டேயில் தான் வீடியோ போட்டுருக்கேன். அதனால் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு மறக்காமல் ஃபுல் வீடியோவும் போட்டுடுறேன். ஆனால் இதில் இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் வீடியோ போட்டு நிறுத்திடுவேன். அதுக்கு மேலே தான் வீடியோ போட மாட்டேன். அதனால் நான் சொல்கிறேன்
வந்து பார்ட் 1 வரும். இப்போ பார்த்துக்கோங்க, அப்போ தான் பார்ட் 1 வரும். இந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்துங்க. பார்ட் 1 வீடியோ இப்போனா நீ வந்து என்னோடய வீடியோவில் வரும், என் பார்ட் 1 வீடியோ. அதனால தான் எனக்கு சப்ஸ்கிரைப்பும் வர முடியுது. இந்த சப்ஸ்கிரைபோட பெல்லும் வந்து அழுத்தி விட மாட்டேங்கிறீங்க. ஏன் ப்ரோ பெல்லையும் அழுத்தி விட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் போட மாட்டேங்குது. என்னோட நோட்டிஃபிகேஷன் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்லாம் எடுத்தாச்சு. ஆனால் இந்த பிளாக்கே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இது, எனக்கு என்னன்னு தரல, பிளாக் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுறேன்னு தோண்டிகிட்டு இருக்கேன். சார் எல்லாரும் இப்போ மட்டும் நிறுத்திக்கோங்க, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சரிங்க. என்னடா வீடே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குளிக்கிறது. எப்போயோ வாரத்துக்கெல்லாம் குளித்தது இல்லை. ஸோ அதெல்லாம் நான் குளிப்போம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் கூட குளிக்கவே இல்லை, அதனால குளிச்சிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தெரியணும் பாருங்க, நான் கேமரா வீடியோ போடுறேன்னா இல்லை எது போடுறேன் அப்படின்னு தானே கேட்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே மலாரா கைப்புள்ள இப்படிலாம் ஏற முடியாது. என்னோட ஒரு இப்படி வந்து இப்படி ஏற வேண்டியதான். இது வந்து இன்னும் பெருசாக இருக்குது, இதுதான் சின்னதாக இருக்குது. ஆனால் இது எப்படி ஏறணும்னா இப்படி வச்சு ஏறிட வேண்டியதான், ஈஸி பாசிபிள். சரி, நம்ம பெட்டு இங்கே தான், பெட்டு மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் வந்து வீடு சுற்றி எதுக்கு இது போட்டிருக்கேன்னா வந்து ஏதாச்சும் ஜாம்பி கீம்பிலாம் வரக்கூடாதுல்ல, அதனால தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா வந்து நம்ம எவனாச்சும் கோழி வந்துச்சுன்னா வந்து தின்றதுக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா இப்போ செத்து போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு தானே எல்லோரும் கேட்குறீங்க. ஏன்னா வந்து இந்த கோழி வந்து இந்த கோழி செத்து போயிடுச்சு. ஆனால் இது மட்டும் தான் ஃபுட்டு இருக்குது. ஆனால் இந்த ஃபுட்டு மித்த கோழிலாம் செத்து போனாலும் கோழிக்கெலாம் கிடைக்கல. ஆனால் நம்ம கோழிக்கு மறந்துடுச்சு, அங்கே தான் கோழி இருந்துச்சு. ஆனால் நடந்து இங்கே வரும் ஃபுட்டுக்கு. ஆனால் இங்கேனா ஃபுட்ஸு நிறையா இருக்கும், அப்போலாம் அங்கே இருக்கும் இங்கே வரைக்கும் இருக்கும். அதனால் தீர்த்ததுனால 2 கோழியும் அங்கே நின்று என்னென்னா ஃபுட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் மறந்துடுச்சு ஃபுட்டு. ஆனால் அந்த கோழி வந்து செத்து போயிடுச்சு. அதனால தான் வந்து இப்போ எனக்கு வருத்தே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கோழி நாய் என் டாக்ஸ்லாம் வரும். அந்த சாப்டர் 2ல் பார்ட் 1 இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்ட் 1ல் இந்த சாப்டர் 2ல் பார்ட் 1ல் ஒரு வீடியோ போடுவேன். அப்போ தான் கோழி என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. சரி, இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி யாருக்கும் கிடச்சது கூட இல்லை. ஆனால் வந்து நம்ம தண்ணிக்கு வடிக்கிட்டு போக முடியும். வீடியோஸ்லாம் போட்டதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதனால் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன், வீடியோவை மறக்க முடியாது. ஐயோ மச்சம் என்ன சொன்னாரு மத்தங்கார வர்றாமா இங்கே பார்த்தீங்கன்னா விளையாட வேண்டியதான். யாரா முடி அப்பா இதுனா நைட் ஆகிடுச்சு. இந்த வீட்டில் போய் தூங்கணும். நைட் ஆக போகுது, என்னன்னு தெரில. கொஞ்சம் எனக்கு இந்த வீடியோ நான் நிறுத்த போகிறேன், ஏன்னா சார்ஜில் கம்மியாக போகுது. எனக்கு இப்போ தான் 31% இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு சார்ஜ் 100% எரியும். ஏன்னா வந்து ஐயோ இது பெட்டில் படுக்க வேண்டியதான். பெட்டில் படுக்க வேண்டியதான். லேவ் பெட்டு. ஸோ பெட்டு லேவ்னா வந்து எப்போ வந்துன்னா டே வரதுக்கு முன்னாடியே லேவுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஃபுட்டும் கிடைக்கல, நம்மளுக்கு ஃபுட்டே இல்லை. சரி, இதுக்கு ஃபுட்டு வாங்கணும். தேங்க்ஸ். நம்மளுக்கு ஹெல்த்தே ஏற மாட்டேங்குது கைஸ். பாருங்கள், இந்த கோழியை கூட நம்ம சாவடிச்சிடலாம். இது நம்ம கோழி இல்லை, இது என்னோட கோழி.
ஐயோ நம்மள்ட்ட வேறு ஹெல்த் இல்லையே கைஸ். வேறு எதுவும் ஸோ அங்கே மாடு நிற்கிருக்கு. மாடு பார்க்காத நேரத்தில் என்னன்னா கொண்டுறணும். நம்ம கத்தி அது கூட உங்களுக்கு தரலையே guys. ஏய் அப்போ நம்ம கத்தி வச்சுருவோம். ஹெல்த்து ஏறிச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கே கோழி கிடக்குது. இந்த கத்தியிலே கொண்டுட்டோம்னா போதும். நம்ம கத்தியை ஃபஸ்ட்டு மறந்துட்டேனே. மண்டையில் இருக்கிற கொண்டையை வந்துட்டேங்க. எவ்வளோ கோழி இருக்குது. ஒன்று கத்தி. ஸோ இந்த கோழிங்கெல்லாம் வந்து பார்க்கும். இதுதான் நான் வந்து இது நம்ம கோழி இல்லை. நம்ம கோழிக்கு 26 இருக்கும். எல்லாத்துக்குமே 26 இருக்கும். ஒரே ஒன்று மட்டும் தான் 1 இருக்கும். அதனால தான் ரெண்டுத்துக்குமே மட்டும்தான் 1 இருக்கும். அதனால் அந்த கோழிங்கெல்லாம் செத்து போச்சு. மித்த கோழிங்கெல்லாம் என்னென்னா எங்கே போட்டுருந்தாலும் நம்ம விற்றுட்டோம். ஏன்னா அந்த கோழிங்க சேட்டை பண்ணுறதுனால தான். சரி எல்லாம் நீங்கள் வீடியோவை அதுக்குள்ளே நிறுத்திடுறேன். ஏன்னா நான் 28% நான் வச்சுருவேன். என் இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா 28% தான் இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு 7E ஹை ஓகே அப்படின்னு போட்டுக்கிட்டலாம். அப்புறம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிடுவோம் எங்கேயோ. ஆமாம். சரி இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு திண்டுற வேலை. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா தின்னு வாழ்கிறோம்ல, நம்மளுக்கு ஹெல்த்து கூட ஏற மாட்டேங்குது. அதனால தான் சொன்னேன். என் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகலை. அதனால் நான் ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். 1 வருஷமாக நான் ஃபுட்ஸு சாப்பிட்டதே இல்லை. அதனால் நம்ம சாப்பிட்றோம். என் வீடியோ போடுற லைக்ஸ்லாம் ஒன்று கூட வர மாட்டேங்குது. அப்போலாம் GT5 வீடியோலாம் போடுவேன். 600M லைக் நான் எப்படி பேசுவோம். GT5 வீடியோலாம் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தான் பண்ணுறீங்க. ஏன்னா அவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் 3 பேர் தான் இருக்கீங்க. அதனால் கமெண்டில் எனக்கு பிடிக்குன்னா லெசன் போடுங்க. என்னை பிடிக்கலன்னா லெசன் போடுங்க. லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க கைஸ். ஏங்க உங்களுக்கு நான் வேண்டுறேன் லைக் போடுங்க ப்ளீஸ். லைக் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் தான் எனக்கு முக்கியம். ஏறிட வேண்டியதான். இப்போ பாருங்க வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஐயோ இருங்க 28 வந்துச்சு தான் வந்துச்சுன்னா உடனே வந்து இருங்க 28 வந்துச்சுன்னா எல்லாமே என்கிட்ட சொல்லிடுங்க. ரெண்டு நைட்டு வரும். ஒரே ஒரு பகல். ஐயோ ஹெல்த்து வேறு குறைஞ்சிச்சு. எவன்டாச்சும் ஃபுட்டு இருக்காளா ஃபுடுங்கிறான். நான் வந்து என்னன்னா இன்னும் வரைக்கும் வீடியோ தான் இருப்பேன். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா எனக்கு 28 வரல. ஐயோ 1 நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷம் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே 42ன்னு வரணும். ஐயோ இந்த சைடில் 42 வரலை. வரணும். ஐயோ அப்படி வந்துச்சுன்னா வீடியோ அவ்வளோதான் கட் ஆயிரும். நான் சொல்கிறேன். ஆனால் சார்ஜர் இப்போ 77 இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களால் வீடியோ போட்டேன் நான் சார்ஜர் தான் இந்த வீடியோ தான் போடுவேன். அதனால் வந்து துப்பிடுவீங்க தூண்டிட்டு. அதனால தான் சொல்கிறேன் வீடியோக்கு லைக் சொன்னாதான் பாருங்கள். இதெல்லாம் வந்து
என் வீடு மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சா வீடு மாதிரி பின்னாடி பாருங்க கண்ணாடியாக இருக்கியா நான் அப்படி தான் நான் வீடு கட்டலாம்னு பார்த்தேன். நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்க இந்த வீடு பேர் தான் ரிவை வாட்டர் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் பேர்னா வாட்டர் ரிவை பில்டிங். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தனியாக வெளியில் கொட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் வரைக்கும்னா வாட்டர்ஸாக இருக்குது. அதாவது இது நான் உருவாக்கலை, மழை பெஞ்சு அது வந்துச்சு. ஏன்னா எல்லோரும் கேட்டிருப்பீங்க டேய் இந்த வாட்டர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் டான்லாம் பண்ணலை, இது வந்து என்னன்னா அந்த மழை பெஞ்சிருக்கு அதுலேருந்து வருது. அதனால் இதில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம எல்லாம் படித்ததெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது இல்லை W ஓகே. இப்போ 1 முட்டை இருங்க சோத்தினை 10ன்னு போட்டாலே போதுமா? ஐயோ என்னாச்சு ஹேங் ஆயிடுச்சா? ஹேங் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஹேங் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. சரி மறக்காமல் என்ஜாய்ட்டேன். அழகு சினி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்ட் மோட்லேருந்து எப்படி மாறினேன் அப்படின்னா வந்து இதில் தான் வந்து மாறினேன் ஆர்ட் மோடுன்ட்டு. இதில் வந்து ஆர்ட் மோட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு இதால் தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடெல்லாம் கட்ட போகிறேன். என்ன வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு கட்ட மாட்டேன், நாளைக்கு வரும். ஆனால் வந்து இந்த வீடியோட நிறுத்திடலாம். இது எவ்வளோ பெரிய வீடியோ போட்டோம், அங்கே பாருங்கள் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கன்னா பறக்கிற மாதிரி பண்ணுறேன். இது எப்படி அப்படின்னா வந்து கிராஃபிக்ஸ் இல்லை, இது வந்து நான் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணேன். எப்படின்னா வந்து இப்படி வந்து நான் எப்படி பண்ணேன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸில் பண்ணேன். அது எப்படின்னா இப்படி வச்சு இப்படி பண்ணது. இது வந்து நான் சாவலை, எப்படின்னா சாவே இல்லை. இனி எல்லோரும் நினச்சிருப்பீங்க இது கிராஃபிக்ஸ். இது எப்படின்னா வந்து இது பச்சை கலரில் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி போட்டு அதை என்ன பண்ணுவேன்னா இது மட்டும் உடச்சிருப்பேன். அப்புறம் இது மட்டும் இப்படி விழுந்துருக்கும்ல, ஏன்னா வந்து அப்படி தான் நான் பண்ணேன். எல்லாம் நினச்சிருப்பீங்க இது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அப்படின்னா வந்து இதுதான் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரைனர். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சிடணும். இந்த லைட்டு தான் வந்து பிரைனர் லைட்டு. இந்த லைட்டு வந்து என்னென்னா வந்து இப்படி பண்ணிங்கன்னா என்னென்னா இதை மறைஞ்சு போயிடும். ஆனால் இதுமாதிரி இப்போ மேலே நின்றிங்கன்னா இது நின்றும். இப்போ நம்ம நின்றுவோம், எப்படின்னா வந்து இது மேலே நின்றுவோம். பாருங்களேன் இப்போ நின்றுறேன் பாருங்களேன். இப்போ என்னால் அதுக்கு மேலெலாம் போக முடியல. எப்படின்னா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பர். இப்போ நீங்கள் இந்த லைட் உடச்சு விட்டிங்கன்னா இப்போ இது தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மறைஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு சும்மா ப்ராங்க் பண்ணேன், அதெல்லாம் போய் நம்பி இதை எப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா இது வந்து சும்மா பண்ணல. கத்தி வந்து என்ன பண்ணேன்னா வெள்ளை கலர் கத்தி ப்ளூ கலரில் இருக்கும். ஏன் அது வந்து எப்படின்னா எல்லாமே நான் எடிட் பண்ணது. எல்லோரும் நம்பியிருப்பீங்க நான் வந்து எடிட் பண்ணது. எப்படின்னா வந்து நான் எப்படி குதிச்சேன்னா இந்த நடு இருக்குல்ல, இதை வச்சு இப்படின்னு குதித்தேன். அதனால தான் விழுந்தேன். எனக்கு குதிக்க தெரியும். நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா ஓவராக பண்ணேன். அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை அப்பா நினச்சிக்காதீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பிளாக் வந்து அப்படி தான் பண்ணேன். எல்லோரும் பிளாக்கை பார்த்து என்னென்னா எல்லோரும் வந்து என்னை பயங்கரமாக திட்டிருப்பீங்க. ஏன் ப்ரோ உனக்கெல்லாம் எதுக்கடா லைக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிடாதீங்க. நான் தெரியாமல் தான் பண்ணேன், நான் தெரிஞ்சுலாம் பண்ண மாட்டேன், தெரியாமல் தான் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எடிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடு கிளாப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது ஒரு பிளாக் இல்லை, இது பிளாக் இல்லை, எல்லோரும் நம்பிக்கோங்க, பிளாக்கே இல்லை. இது வந்து நான் எப்படி நடக்கிறேன்னா நான் இப்படி வச்சு இந்த பறக்கிற இதை வச்சு தான் நடந்தேன். எல்லோரும் கேட்டிருப்பீங்க இது பறக்கிறத வச்சு தான் நடப்பேன். இந்த பச்சை கலர் எல்லாமே பிளாக் இல்லை, எல்லாமே நான் சொல்கிறது ரியலே இல்லை, எல்லாமே ஃப்ளேக்கு. ஸோ வாட்டருக்குள்ளே ஃப்ளேக்கு தான். இது எல்லாமே ஃப்ளேக்கு.
நான் ஃப்ளேக்குன்னு வாயில் வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம் கைஸ், வாய் அப்படி தான் எனக்கு. வாயை வச்ச உடனே எனக்கு வாய் அப்படி தான் ஃப்ளேக்குன்னு வருது. ஓகே, எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள், ஃபேக்கா இல்லை ஃப்ளேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்கு தான். ஸோ என் வாயில் வர மாட்டேங்குது ஃபேக்கு. இந்த ஃபேக் எல்லாமே ஃபேக்கு தான். வாட்டர் கூட ஃபேக்கு தான். ஏன்னா வந்து என்ன பண்ணேன்னா, இந்த வாட்டர் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர்ஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வாட்டர்ஸ் வந்து வரக்கூடாது போது என்ன பண்ணுறதுன்னா ஸ்க்ரீன் இதில் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணேன்னா, இது தண்ணி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இழுத்துட்டு போகிற தண்ணி. எல்லோரும் கேட்டிருப்பீங்க நான் இது எப்படி குதிச்சேன்னா, இது நான் வந்து என்னன்னா எப்படி வந்து இது வந்து என்ன தண்ணினா எப்படி வந்து ஏன்னா வந்து இந்த கல் அப்படின்னா இது ஃபேக்கான கல் இல்லை, ரியல் கல். தண்ணி மட்டும் தான் ஃபேக்கு. ஏன்னா அந்த பச்சை கலர் பிளாக்கும் ஃபேக்கு, இந்த தண்ணியும் ஃபேக்கு. இது ரெண்டும் மட்டும் தான் ஃபேக்கு, அதுக்கு மேலே எதுவும் ஃபேக் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பிளாக்கர் பார்த்தீங்கன்னா பிளாக்கர் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தான் ரியல் பிளாக்கு. இதுக்கு கீழே இருக்கிற பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளேக் பிளாக். ஃப்ளேக் ஃப்ளேக்கா ஃப்ளேயா ஃப்ளேக். ஐயோ மறுபடியும் வாங்கி கோளாறு பண்ணுது கைஸ். ஃப்ளேக்கா எனக்கு தெரில. ஃப்ளேக். ஐயோ மறுபடியும் வாங்கி தரக்குடி பண்ணுது கைஸ், என்னன்னு தெரில. ஐயோ மாட்டிக்கினா ஒருத்தர். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி குச்சேன்னா இப்படி குச்சேன். ஆனால் வந்து உழுவுறது மட்டும் இல்லைன்னா கார்னரில் வந்து இப்படி விழுந்தேன். எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். கார்னரில் தான் விழுந்தேன். ஆனால் இப்படி வச்சு தான் இப்படி வந்து விழுந்தேன். ஏன்னா பறக்கிறத வச்சு தான் நான் வந்து இப்படி பண்ணேன். இங்கே இப்போ பறக்கிறத வச்சு இப்படி வந்து குச்சேன். எல்லோரும் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் இருக்கும், அதுதான் வந்து நான் நினைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என் சார்ஜர் இப்போ கம்மியாக இருக்குது, அதனால் பை பாய், see you, bye bye guys, bye bye.